மறிக்கொழுந்து கூடைக்காரி சிறுகதை. ஆசிரியர் வேம்பு அவர்கள். வார வண்டிகள் மெல்ல ஆடி அசைந்து சென்று கொண்டு இருந்தன. வண்டிகளிலே கட்டியிருக்கும் புகையேறிய ஹரிக்கேன் விளக்குகள் வீசும் காற்றிலே ஒரு சமயம் அணைவது போல இருப்பதும் மறுகணம் குபுக் குபுக் என்று நிற்பதுமாக இருந்தன. பாதி தூக்கத்திலே மாட்டை ஹை ஹை என்று விரட்டினாலும் முதலிலே போகும் வண்டிக்காரனிடமல்லவா விசை இருக்கிறது. நல்லப்பன் தூங்கவே முடியாது, தூங்கவும் மாட்டான். மானாமதுரையில மறிக்கொழுந்து கூடைக்காரி என்று எடுப்பான குரலில் தெம்மாங்கு பாடிக்கொண்டு வண்டியை ஓட்டுவதில் அவனுக்கு தனி உற்சாகம். கார்த்திகை மாத கடைசியில் அந்த குளிருக்கு உற்சாகமான பாட்டு அல்லவா தேவையாக இருக்கிறது. மரங்கள் அடர்ந்த அந்த சாலையில் தடக் தடக் என்ற ஓசையுடன் சென்று கொண்டிருந்த வண்டிகள் சட்டென்று நின்றன. நல்லப்பனும் பாட்டை நிறுத்த வேண்டித்தான் வந்தது. சட்டென்று கீழே குதித்தான் நல்லப்பன். யாரு புள்ள அது நடுத்தடத்துல? கொஞ்ச நேரம் இருந்தா வண்டியில் அரைப்பட்டு போயிருப்பாயே. புத்திசாலி மாடுங்க நிக்காட்டி போனா என்று சொல்லிக்கொண்டே அரிக்கேன் விளக்கையும் எடுத்துக்கொண்டு குனிந்து முகத்தை பார்த்தான். அந்த சில் என்ற காற்று வீசும் குளிர் வேலையிலே வேண்டுமென்றே யாரும் படுத்திருக்க முடியாது. இதற்குள் இன்னும் 4-5 வண்டிக்காரர்களும் இறங்கி வந்தனர். மெல்ல அந்த சிறுமியை வண்டியின் மேலே தூக்கி போட்டு கொண்டனர். வண்டி பழையபடி போக ஆரம்பித்தது. அப்பன் குன்னக்குடி முருகன் தான் துணை செஞ்சான். நல்ல முகத்துல முழிச்சேன். கொஞ்சம் மாடுங்க நிக்காட்டி போன என்ன கதி ஆகியிருக்கும் என்று கூறிக்கொண்டே வண்டியை விரட்டினான் நல்லப்பன். என்ன நல்லப்பா, விசாரிச்சியா அந்த குழந்தை யாருன்னு என்றான் சக வண்டிக்காரன் ஒருவன். அண்ணாத்த, இதை கேளு. அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து பார்த்தா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காள் என்று தெரிகிறது. அவளுக்கு மானாமதுரையாம். இங்கே இருந்து 30-40 கல் இருக்குமில்ல, அதுதான் அவள் இருந்த ஊராம். அப்பா அம்மா யாரு என்று அவளுக்கு தெரியாதாம். விவரம் தெரிந்ததிலிருந்து ஒரு தோட்டக்காரன் குடிசையில் வளர்ந்தது ஒன்றுதான் தெரியுமாம். தோட்டத்தில் அரளி, மல்லிகை, குண்டு மல்லிகை, ரோசா, தவனம், மறிக்கொழுந்து என்று எத்தனையோ விதவிதமான பூவாம். தினம் தினம் பாத்தி கொத்தி தண்ணீர் கொட்டி பூ பறித்து தொடுத்து விற்று வர வேண்டிய வேலை இந்த பெண்ணுடையது தானாம் என்றான் நல்லப்பன். ஆமாம், இதையெல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட என்றான் சக வண்டிக்காரன். நல்லா கேட்ட. நான் கேட்டா சொல்லுவாளா? என்னை கண்டதுமே தான் ஓடி ஒளிஞ்சு கொள்கிறாளே. அன்னைக்கு இருட்டில் அதன் முகத்தை பார்த்ததுதான். எல்லாமே நம்ம அத்தை பாட்டி மெல்ல சோறாக்கி கொண்டே அதனுடைய பூர்வோத்திரமெல்லாம் விசாரிச்சா. அந்த தோட்டக்கார வீரண்ணன் அதட்டி மிரட்டி வேலை வாங்குவானாம். தன் தாய் தகப்பன் யாரும் இல்லை. இந்த தோட்டத்துக்கு வீரண்ணனும் தனக்கு சொந்தக்காரன் கூட இல்லை என்பது அதுக்கு தெரியுமாம். கூடையில் கொத்துமல்லி, மருவு, முல்லை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு மானாமதுரை சந்தைக்கு போய் விற்று குலுங்க குலுங்க சில்லறைய வீரண்ணனிடம் கொண்டாந்து கொடுக்காட்டி போனா அன்னைக்கு பிண்டம் பெருங்காயம் தானாம். வயசு ஆக விவரம் தெரிய தெரிய ஒரு வேடிக்கை, ஒரு அதிசயம் என்றால் வியப்பாக பார்த்து கொண்டு தன்னை மறந்து நிற்கிற வழக்கம் தலை காட்ட ஆரம்பித்தது சகஜம்தானே. நாளை கழித்து வந்தா கொஞ்சம் பொழுது சாஞ்சு போயிட்டா அந்த கொடுங்கண்கள் இந்த பிஞ்சு உள்ளத்தை வெம்ப செஞ்சுவிடும். 13-14 வருஷங்கள் அவஸ்தைக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து தள்ளி போட்டு அந்த முரடனிடம் இருந்தாலும் விடிவு வராமலேயா போய்விடும்? குடிசை பக்கம் ஒருத்தரையும் அண்ட விட மாட்டானாம் அந்த பாதகன். ஆனால் அவனுக்கு சதிகார எண்ணம் இல்லாமல் இல்லை. மெல்ல மெல்ல முனியாண்டி சேர்வை என்ற பண்ணையாள் ஒருத்தனுக்கு இவளை கல்யாணம் கட்டி கொடுக்க முடிவு செய்து விட்டானாம். அத்துடன் இல்லாமல் இவளையும் அடிக்கடி அவன் வீட்டிலே அது இதுன்னு சாக்கு சொல்லி போக சொல்லுவானாம். இவ்வளவு நேரமாக அவளுடைய பேரை சொல்லாமலே சொல்லிக்கொண்டு வரேனே கதைய. அவள் பெயர் சொர்ணக்கொடி. எவ்வளவோ தடை சொல்லுமாம் இந்த சொர்ணக்கொடி புள்ள. இருந்தாலும் அவனோ இந்த கத்திரிக்காயை கொடுத்து விட்டு வா என்று சொல்லுவானாம். ஒரு நிமிஷத்தில் போய்
அவங்க வீட்டு தோட்டத்து பக்கமாக நுழைஞ்சு சமையல்காரங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுமாம். தனது பயங்கர கண்களை காட்டி முழிப்பானாம் அந்த முரடன். சில நாட்களில் உதை கூட விழுமாம். அன்னைக்கு அந்த பண்ணைக்காரன் வீரண்ணனுடைய குடிசைக்கே வந்து விட்டான். ரூபாய் நோட்டுகள் கலகலத்தன சலசலத்தன. ஏ புள்ள, இன்னைக்கு சாயங்காலம் கூடைய தூக்கிக்கிட்டு பூ போட போயிட போற சந்தைக்கு. ஐயாவோட கூடார சினிமாவுக்கு கிளம்பணும் இன்னைக்கு, ஜாக்கிரதை என்றான் வீரண்ணன். சொன்ன கொடி முடிவு செய்து விட்டாள். பகல் 1 மணிக்கு வீரண்ணன் நன்றாக தின்றுவிட்டு தூங்கும்போது கூடையோடு கிளம்பி விட்டாள். வேகமாக நடந்தாள். அப்புறம் என்ன, அன்னைக்கெல்லாம் எங்கெங்கேயோ அலைந்தாள். கோவிலில் படுத்து கொண்டாள். மறுநாளும் நடந்தாள். நேற்று ராத்திரி தான் நம்ம வண்டி வர தடத்தில் விழுந்துட்டா. பசி வேற, குளிர் வேற. அவளால் ஒரு அட்டி கூட எடுத்து வைக்க முடியலை. நல்லப்பன் சொல்லி முடிக்கும்போது அவன் முகத்திலே கனிந்த பாசத்தை கூறுவதா, காப்பாற்றிய பெருமிதத்தை சொல்லுவதா, தன் வீட்டிலே சொர்ண கிளி இருக்கும் பெருமையை காட்டும் முகத்தெளிவை வர்ணிப்பதா? சொர்ணக்கொடி வீட்டு வேலைகளையெல்லாம் செய்தாள். தோட்டத்திலே செடிகள் நட்டாள். கட்டாந்தரையாக கிடந்த புழக்கடை ஒரு நந்தவனமாக மாறியது. அன்று தண்ணீர் எடுக்க வெளியில் போனவள் திரும்பும் பொழுது திண்ணையிலே வீரண்ணன் உட்கார்ந்து இருப்பதை கண்டு திடுக்கிட்டாள். குடம் நழுவியத. ஓவென கூவிக்கொண்டே வீட்டுக்குள் ஓடி ஒரே ஓட்டமாக மறைந்தாள். கொல்லையிலே மாட்டுக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருந்த நல்லப்பன் ஓடி வந்தான். வீட்டுக்குள்ளே நுழைய வந்த வீரண்ணனை தடுத்தான். ஏகப்பட்ட ரகளை உண்டாகியது. வீரண்ணனுடைய மண்டையை நல்லப்பனின் குண்டாந்தடி பதம் பார்த்தது. சிதறிய இரத்த துளிகளுடன் வீரண்ணன் ஓடினான். எங்கேயோ போனான். 4-5 பேர்களுடன் வந்தான். வீரண்ணனுக்கு வந்த இடத்திலே 4 பேர் துணை என்றால் 4 தலைமுறையாக அங்கேயே இருக்கும் நல்லப்பனுக்கு உதவ கேட்கவும் வேண்டுமா? அந்த தெருவே யுத்தகளமாகிவிடும் போல இருந்த சமயம்தான் வீரண்ணன் போலீஸுக்கு ஓடி பிராது கொடுத்தான். தன் இறந்து போன தமகையின் மகள் சொர்ணக்கொடியை தான் வளர்த்து வந்ததாகவும், நல்லப்பன் தனது அனுமதியின்றி திருட்டுத்தனமாக கூட்டி வந்து விட்டதாகவும், இடம் தெரிந்து கண்டுபிடித்து சொர்ணக்கொடியை கூப்பிட வந்த இடத்திலே நல்லப்பன் ஆட்களை சேர்த்து அடித்து விரட்டியதாகவும் புகார் செய்தான். சட்டப்படி கைது செய்யப்பட வேண்டியவன் தானே நல்லப்பன். போலீஸிலே சொர்ணக்கொடியை அழைத்து பல கேள்விகள் கேட்டார்கள். வீரண்ணன் உன் மாமனா? இல்லை. உன் அம்மாவை தெரியுமா? அழுது கொண்டே தெரியாதுங்க என்றாள். இந்த சமயம் வீரண்ணன் குறுக்கிட்டு, இந்த சொர்ணக்கொடி 4 வயசு பெண்ணாக இருந்தபோது அம்மை போட்டு இவ அம்மா செத்து போனா. இவ அம்மா சாகரத்துக்கு 2 வருஷம் முந்திதான் இவ அப்பனும் கண்ணை மூடிவிட்டான். நான் தான் என் தமக்கையை, அவ பெண்ணை வளர்த்து வந்தேன். எல்லாம் வளர்க்கிற வரையில தான். திடீர்னு எங்கிருந்தோ வந்தானே பாவி என்று விலாக்கணம் வைக்க ஆரம்பித்து பசப்பு நாடகம் நடித்தான். இன்ஸ்பெக்டருக்கு என்ன வந்தது? வீரண்ணனையும் உள்ளே தள்ளி நல்லப்பனையும் ரிமாண்டிலே வைத்தார். நல்லப்பன் மேலே 2 கேஸ். அனுமதி இல்லாமல் பெண்ணை கடத்தி வந்தது. 2வது உயிருக்கு ஹானி விளைவிக்கும்படி ஆட்களை சேர்த்து அடித்தது. நடுவழியில இருட்டிலே கிடந்தவளை வண்டியிலே போட்டுக்கொண்டு வந்தோம் என்று நல்லப்பன் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தான். ஆனால் சாட்சி சொல்லுவதற்கு கூட வந்த வண்டிக்காரன் சவரிமுத்து புதுக்கோட்டைக்கு போயிருந்ததால் நல்லப்பனால் ருஜு செய்ய முடியவில்லை. எங்கிருந்தோ வந்தாள். இவளால் என் மவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகிவிட்டதே என்று நல்லப்பனின் தாயார் புலம்பினாள். ஆனால் அத்தை பாட்டி மட்டும், கரிக்காதங்கடி அம்மா, எல்லாம் அந்த குன்னக்குடி முருகன் அருளால சரியா போயிடும். பார்த்தா ராசாத்தி மாதிரி நல்ல பொண்ணா படுது என்பாள். கேஸ் நடக்க ஆரம்பித்த போது சவரிமுத்து வந்துவிட்டான். கோட்டாருக்கு அவன் சில ருசிகரமான விவரங்களை எல்லாம் கொடுத்தான். அந்த விவரங்கள் மூலமாக வீரண்ணன் குற்றவாளிதான் என்பது ருசுவாகியது. நல்லப்பன் நல்லவனாகவே வெளியே வந்துவிட்டான். அதே கார்த்திகை மாதத்து கடைசியில் குளிர் நாளில் பார வண்டியின் மீது சொர்ணக்குடி உட்கார்ந்து வந்தாள். கழுத்திலே மஞ்சள் மாங்கல்யம் மின்னியது. மாட்டை விரட்டிக்கொண்டே நல்லப்பன் மெல்ல பாடத் தொடங்கினான். மானா மதுரையில மறிக்கொழுந்து கூடக்காரி தேனொழுக பேசி என்ன திக்கு திசை மாற்றிவிட்டாள். அண்ணாச்சி, தடத்தை பார்த்து ஓட்டுங்க, போன வருஷம் மாதிரி ஏதாவது என்றான். பின்னால் வந்த வண்டியோட்டி சவரிமுத்து. கழுக்கென்று சிரித்துவிட்ட சொர்ணக்கொடியின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. நல்லப்பனுக்கு இதிலெல்லாம் எங்கேயோ நினைவு. இன்னும் ராகம் போட்டு
தெம்மாங்கை பாடிக்கொண்டே மாட்டை விரட்டலானான். அன்பானவர்களே, வேம்பு அவர்கள் எழுதிய மறிக்குழந்து கூடைக்காரி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.